Hi friends, நீங்க பிகினரா YouTubeல வந்திருந்தீங்கன்னா உங்க வீடியோஸ்க்கு தேவையான காப்பிரைட் இல்லாத வீடியோஸை நீங்க எங்க டவுன்லோட் பண்ணலாம்ன்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். Pexel and Pixabay யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இத தவிரவும் இன்னும் நிறைய வெப்சைட் இருக்கு. சோ அதுலயே நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்க காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நம்ம எந்தெந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம்ன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த video.net தான். சோ நீங்க கூகுள்ல போட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே இந்த வெப்சைட் வரும். சோ இதல பாருங்க फ्रेंड्स என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இத செக் பண்ணி பாருங்க. பட் இப்போ நமக்கு தேவை வீடியோஸ் தான். சோ இந்த இடத்துல ஆல் வீடியோஸ் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேட்டகரியில வேணும் அப்படின்றதை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நேச்சர்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே இங்க நிறைய கலெக்ஷன் வரும். फ्रेंड्स இதல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்பான்சர்ட் பை ஐஸ்டாக்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணாதீங்க. இது எல்லாமே பெய்டா இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீயா தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். அதுக்கு கீழ இருக்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஃபில்டரை கிளிக் பண்ணுங்க. இதல உங்க கிளிப் டைப் கேக்குறாங்க பாருங்க. ஃப்ரீயா பிரீமியம்னு கேக்குறாங்க. இதல இருக்கிற பிரீமியம் நீங்க அன்டிக் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்து டியூரேஷன் அப்படியே இருக்கட்டும். ரெசல்யூஷன் பார்த்தோம்னா நமக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க எனி ரெசல்யூஷன் இதல கொடுத்துக்கங்க. லைசென்ஸ் டைப் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கிரியேட்டிவ் காமன், ராயல்டி ஃப்ரீ, வீடியோ டாட் ஆட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. இதல எனி லைசென்ஸ் இந்த ஆப்ஷனையும் வச்சுக்கங்க. இது என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த கேட்டகரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இதல உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் காமனா இருக்கத வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு இதல அனிமல் சம்பந்தமா வேணுமா இல்ல நேச்சர் சம்பந்தமா வேணுமா இல்ல விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலி சம்பந்தமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில தோணுதோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதல இருக்கிற ஒரு வீடியோஸை நான் சூஸ் பண்றேன். இப்போ இந்த வீடியோ இந்த இடத்துல ப்ளே ஆகுது பாருங்க. 10 செகண்ட் வரைக்கும் ப்ளே ஆகுது. சோ நமக்கு வேணும்னா கீழ இருக்கிற இந்த ஃப்ரீ டவுன்லோட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணிட்டு கீழ சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். பட் இதல நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த லைசென்ஸ் டைப் பண்ற அந்த ஆப்ஷன் தான். சோ இங்க YouTube சேஃப்ன்ற அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம தாராளமா எடுத்து நம்ம YouTubeக்கு தேவையான வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இங்க ராயல்டி ஃப்ரீன்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதல காப்பிரைட் ரிமைன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. இதல இந்த ராயல்டி ஃப்ரீ லைசென்ஸ்ல தெளிவா சொல்லிருப்பாங்க பாருங்க. சோ இந்த லைசென்ஸை நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், சோ அத நம்ம மாடிஃபை பண்ணலாமா, எடிட் பண்ணலாமா, சோ இந்த ஆட்ரிபியூஷன் கொடுக்கணுமா வேணாமான்ற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதல தெளிவா கொடுத்திருப்பாங்க. சோ இத ஒரு டைம் படிச்சு பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கிளிப்ஸை நீங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இத எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆத்தருக்கு நீங்க கிரெடிட் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்க ஒரு சில வீடியோஸ்ல ஆத்தருக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அந்த ஆத்தரோட நேமை எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட YouTube டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ மோஸ்ட்லி फ्रेंड्स இப்போ நம்ம பார்க்க போற எல்லா வெப்சைட்லயுமே இத நீங்க கண்டிப்பா நீங்க நோட் பண்ணனும். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் பேக் வந்தறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே பிரீமியம் யூஸ் பண்ணவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இதல கீழ பார்த்தோம்னா பிரீமியம் யூஸ் பண்ணா டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பிரீமியம் பார்த்தோம்னா फ्रेंड्स இதல நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வேணும்னா இதல நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா இதல ஃப்ரீயா இருக்கிற மெட்டீரியல் மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொரு வெப்சைட்லயும் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம தேடும்போது நமக்கு நிறைய மெட்டீரியல் நமக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். சோ இதல பார்த்தோம்னா பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இத நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இதல இருக்கிற ஃப்ரீ மெட்டீரியல் மட்டுமே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, அடுத்து நம்ம பார்க்க போற வெப்சைட் என்ன அப்படினு பார்த்தோம்னா freepik.com. இந்த வெப்சைட்ல நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வெக்டர் போட்டோஸ், ஏஐஸ், ஐகான்ஸ், வீடியோஸ், சோ PSD ஃபைல்லாம் இதுல இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் இப்போ நம்ம வீடியோஸ்க்கு தான் பார்க்க போறோம். சோ இதுல பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பால்ல நம்ம எந்த கேட்டகரி நமக்கு வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அகைன் இங்கேயும் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆஸ் பர் டைப் கொடுத்திருக்காங்க பாருங்க. நமக்கு வீடியோஸ் தான் வேணும். சோ இந்த வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதல நீங்க என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா ஃப்ரீன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து வீடியோஸ் டைப் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஃபுட்டேஜ் வேணுமா இல்ல மோஷன் கிராபிக்ஸ் வேணுமான்றத நம்ம சூஸ் பண்ணனும். சோ நமக்கு ஃபுட்டேஜ் தான் வேணும். சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து ரெசல்யூஷன் பாருங்க. சோ இதல நமக்கு எந்த ரெசல்யூஷன் கிடைச்சாலும் நமக்கு ஓகே தான். சோ இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. டியூரேஷன் அதிலே விட்டுடுங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க பாருங்க. நமக்கு இப்போ ஹரிசாண்டல் வீடியோஸ் தான் நம்ம பண்ண போறோம். சோ அதுக்கு இந்த இடத்துல 16:9 நீங்க வச்சுக்கங்க. சோ நம்ம வெர்டிகல் பண்றதா இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து FPS கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃப்ரேம் பர் செகண்ட். சோ இதல நம்ம எந்த FPS வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம மோஸ்ட்லி நம்ம 30 தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நீங்க ஒரு 60ல பண்றதா இருந்தா 60 கொடுத்துங்க. இல்ல நீங்க 60க்கு மேல பண்றதா இருந்தா இந்த 60+ ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதுல வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி அதுக்கான வீடியோஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோஸை கிளிக் பண்றேன். இதல இந்த இடத்துல பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்க டவுன்லோட் பண்றோமோ அந்த இடத்தை சூஸ் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் டவுன்லோட் ஆயிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க வீடியோ பை ஃப்ரீ பிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த அட்ரிபியூஷன் தான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்க வேணாம் நினைச்சீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்க, டோன்ட் வாண்ட் யூ டு ஹேவ் அட்ரிபியூஷன் ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொடுக்க வேணாம் நினைச்சீங்கன்னா பிரீமியம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் பிரீமியம்லாம் பே பண்ண வேணாம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா vidis.com தான். ஸோ இதுவும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கங்க. ஃபில்டர் பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஸோ மேலே இருக்கிற இந்த ஷட்டல் லாக் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு கீழே இருக்கிற இந்த ஃபுட்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ப்ரோன்ற ஆப்ஷன்லாம் பிரீமியம் யூஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து இருக்கிற மீதி வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க ஃப்ரீ டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லைசன்ஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் எதுவுமே டேஞ்சராக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக பர்சனல் அண்ட் கமர்ஷியல் யூஸிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மஸ்ட் கிவ் தி அட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பாருங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு அட்ரிபியூஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா mixkit.co. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப வெப்சைட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த வெப்சைட் தான். இதில் மட்டும் வீடியோஸ் மட்டும் கிடையாது, இதை தவிர இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் மியூசிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட், வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ நம்ம வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ்லையும் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வீடியோஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அனிமல்ன்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் அனிமல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோஸை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்த உடனே ரெசல்யூஷன் கேட்குது. ஸோ நீங்கள் எந்த ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ண போறீங்கன்றது முக்கியம். ஸோ ஹெச்டியா, ஃபுல் ஹெச்டியா, 4Kன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மிக்ஸ்கிட் ஸ்டாக் வீடியோஸோட ஃப்ரீ லைசன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியா போஸ்ட் ரெடி பண்ணதான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் பர்பஸ், மியூசிக் வீடியோஸ், கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஃபிலிம் மேக்கிங், ஸோ இது எல்லா இடத்துலையுமே இந்த ஃபுட்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் இவங்க தெளிவாகவே கீழே சொல்லிட்டாங்க பாருங்க, யூ ஆர் பர்மிட்டட் டு டவுன்லோட், காப்பி, மாடிஃபை, நீங்கள் எல்லாமே இது பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இதில் பாருங்க, அட்ரிபியூஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸ்கிட் பார்த்தோம்னா ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் சேஃப்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தாராளமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேஃப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பண்ண மிக்ஸ்கிட்லையும் பார்த்தோம்னா யூடியூப் வீடியோஸ்க்கான தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் கீழே இருக்கிற அந்த இன்வெர்ட்டர் எலமெண்ட்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பெய்டு வெர்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பிரீமியம் பே பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஃப்ரீயாக வேணும்னா வெறும் இந்த மேலே இருக்கிற இந்த வீடியோஸ் கூட கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா vidsplay.com தான். ஸோ இதுலேயும் ஆஸ் யூஷுவலாக எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கேட்டகரி நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தேடி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் நியூ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூவஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் நியூவாக வந்து வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இந்த பிக்சல் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை வரலைன்னா கூட அது எல்லாமே ஓல்டு வீடியோஸாக இருக்கும். பட் இந்த மாதிரி நியூவஸ்ட்டை கிளிக் பண்ணி நியூவாக இருக்கிற ஃபுட்டேஜை யூஸ் பண்ணும்போது ஸோ யூடியூப்ல அதிகமான பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, கம்மியான பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது உங்க வீடியோஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நார்மலாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோஸை கிளிக் பண்றேன். இந்த வீடியோ உங்க ரெக்யூர்மெண்ட் ஏற்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க, டூரேஷன் எவ்வளோ இருக்குது, ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குது, ஃபார்மட் என்ன இருக்குது, FPS என்ன, சைஸ் என்ன, இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. 30 செகண்ட் வரைக்கும் தான் டூரேஷன் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா வேறு ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜை கம்ஃபர்டபுளாக தான் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஃப்ரெண்ட், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த vidsplay.comன்றதை காப்பி பண்ணி நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரிபியூஷன் மஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுக்காம இந்த vidsplay.comலேருந்து எந்த ஒரு வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த vidsplay.comன்றதை கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு சின்ன சேனலாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பெரிய சேனலாக மாறும்போது ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த பெக்சல் அண்ட் பிக்சர்பே தவிர்த்து வேறு என்னென்ன காப்பிரைட் இல்லாத வெப்சைட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 வெப்சைட் நம்ம பார்த்தோம். இதை தவிர இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 2 மட்டும் கொடுக்குறேன். dareful.com, இன்னொன்று பார்த்தோம்னா cover.co. இந்த cover.co பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் AI இமேஜஸ்லாம் ஜென்ரேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த dareful செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த 4K HD வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த பிக்சர்பே தவிர்த்து யூஸ் பண்ணும்போது இந்த வெப்சைட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேற டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடினா டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.